ஹலோ நண்பர்களே, தி ஒஸ்ட் ஆஃப் ஈவில் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். 4th எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஜங் இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா ஷூட் பண்றான்னு ஹீரோவை மிரட்டுறான். ஒரு கட்டத்துல ஹீரோவும் அந்த மேனேஜர் சோவை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். ஆனா புல்லட் அவன் மேல படல. இத பாக்குற ஃப்ரெண்டுக்காரன்ல இருந்து மத்த எல்லாத்துக்கும் காண்டாகுது. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் வந்து, தம்பி நீ வேணும்ட்டு மிஸ் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜங் மறுபடியும் எய்ம் பண்ணி ஷூட் பண்ண சொல்றான். இதுல அவனுங்க வேற நெத்தியை பார்த்து தான் ஷூட் பண்ணணும்னு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றான், பட் அவனால முடியல. அப்போ இந்த மேனேஜர் சோ இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இத பாக்குற கண்ணாடிக்கார காண்டாய் ஹீரோ கிட்ட இருக்க கண்ணை புடுங்கி கருணையே இல்லாம மேனேஜர் சோவோட கதையை முடிச்சிடறான். அதுக்கப்புறம் கெத்தா பேசுறங்கிற பேர்ல ஹீரோ கிட்ட வந்து, தம்பி சண்டை போடுறது முக்கியம் இல்ல, கொலை பண்ணணும், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு ஹீரோக்கு அட்வைஸ் பண்றான். ஏன்னா ஹீரோ லைஃப்ல கன்னு யூஸ் பண்ணதுல ரொம்பவே நர்வஸ் ஆகிறான்னு நினைச்சு இந்த லூசுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி இந்த டீடைல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பான்ல, அவன் கால் பண்ணி ஹீரோ படிச்ச எலிமெண்டரி ஸ்கூல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்க அலுமினி மீட் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் இவன் படிச்ச ஸ்கூல பாதியிலே டிராப் அவுட் பண்ணிருக்கான், அதனால இவனை பத்தின ரெக்கார்ட் முழுசா அதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப ஜங் இருந்துட்டு இதுக்கு மேல இவனை பத்தி விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஆளுக்கு ஆர்டர் கொடுத்துறாரு. அதே நேரத்துல ஃப்ரெண்டுக்காரன், ஹீரோயின் வேற போலீஸ்காரின்னு சொல்றீங்க, அவளுக்கு இவனை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை இவனை ஸ்பை பண்றதுக்காக நம்ம குரூப்ல அனுப்பி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் லீ இருந்துட்டு லூசு பைலரா நீயே, அவ கிரைம் டிவிஷன் தான், நார்காட்டிக் டிவிஷன் கிடையாது, அப்படி பார்த்திருந்தா ஆல்ரெடி நம்ம பண்ண மர்டர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே, எனக்கு என்னமோ ஹீரோ ஸ்பை மாதிரி தெரியல அப்படின்னு லீ சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜங் இருந்துட்டு இப்ப போன்ல கன்ஃபார்ம் பண்ண விஷயத்த சொல்றான். ஹீரோவோட டீடைல் கிளியரா இருக்கு, அவங்க அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட், அதனாலதான் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனாலும் ஃப்ரெண்டுக்காரனுக்கு சந்தேகம் அடங்கல. அப்புறம் எப்படி பாஸ் போலீஸ்காரன் யூஸ் பண்ற டார்ச் நம்ம கையில கிடைச்சது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா உங்க கூட கான்டாக்ட்ல இல்லாத ஹீரோயினை சந்திச்சீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த டார்ச் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், கரெக்டா உங்களை அட்டாக் பண்ற டைம்ல ஹீரோ இங்க வந்திருக்கான் உங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது லீ இருந்துட்டு, டே ஹீரோவும் குண்டு பையனும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது யதார்த்தமா இவங்களை பாத்துருக்காங்க, இது ஒரு கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கார ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கோஇன்சிடென்ட் தான் நடக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது ஜங்குக்கு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அதே நேரத்துல ஹீரோவை பார்த்தா இருக்கிற கடுப்புல சரக்க கண்ணா பின்னா நடிச்சுட்டு வெளியே கிளம்பலான்னு பாக்குறான். பட் கண்ணாடிக்காரன் நைட் நேரம் வெளியே போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுறான். எதுவும் பேச முடியாம ரூம்குள்ள வந்து உட்காந்துறான் ஹீரோ. அப்ப கரெக்டா ஃப்ரெண்டுக்காரனும் அங்க வந்துடுறான். என்ன தம்பி ரொம்ப கவலையா இருக்கு, நீ சரியா ஷூட் பண்ணாதுக்கு நான் தாண்டா கவலை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோவும் சாரி சொல்லிடுறான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நடந்த விஷயத்தை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரி வேற ஃப்ரெண்ட் இருக்கா, நீ பாட்டுக்கு அவகிட்ட போய் அழுக ஆரம்பிச்சிட்டீனா, இங்க பாத்தியா கோல்டு வாட்ச் கட்டி சுத்திட்டு இருக்கேன், இந்த கையில விலங்கு போட்டா நல்லா இருக்காது, சோ இதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன், என்ன நடந்தாலும் சரி நீ எங்கில்ல ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரங்கிட்ட ஹீரோவை மறுபடியும் தூக்கி பேட்ரோல்லே போட சொல்றானுங்க. சோ மறுபடியும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் ஜங்கு கூட இருக்க முடியாதாட்டு இருக்கு. இத கேட்கிற ஹீரோ காண்டாகுது. நீங்க எதுக்காக இப்படி நினைக்கிறீங்க, நான் கன்னு சேர்ந்தவன் இல்லன்னு சொல்லிதான் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். பட் இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டுக்காரன் போயிடுறான். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கண்ணாடிக்காரன் வந்துட்டு, டே நானும் கன்னு சேர்ந்தவன் இல்ல, சோ அத பத்தி எல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அதே நேரத்துல போலீஸ் ஹெட்டும் ஹீரோவோட சீஃபும் அந்த டான் கானிமோட்டோவை கொன்ன இடத்துலதான் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் ஹெட் வந்துட்டு, எந்த டீடைல் கிடைச்சாலும் இப்பத்துக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம், அது ஹீரோக்கு ப்ராப்ளமா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இங்க ஹீரோவை பேட்ரோல்ல மாத்தனால பழையபடி ரூமுக்கே வந்துடுறான். அப்ப போலீஸ் சீஃப் இருந்துட்டு, இப்ப சந்தேகம் ஹீரோ சைடு திரும்பி இருக்கு, சோ மறுபடியும் ஹீரோக்கு அவங்க மேல நம்பிக்கை வரணும்னா நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா ஹீரோயினால மட்டும்தான் ஜங்க மீட் பண்ண முடியும், ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல. ஏன்னா இவ ஏதாவது பண்ணாதான் ஹீரோ மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும், இந்த ஆபரேஷன் கண்டினியூ ஆகும். இங்க ஹீரோ எப்பவும் போல குண்டு பையங்களோட சேர்ந்து நைட் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டான். சோ நம்ம ஹீரோயினும் ஜங்குக்கு கால் பண்ணி பேசுறா. ஜங்குக்கு செம ஆச்சரியமா இருக்கு, ஹீரோ கிட்ட தான் உன் நம்பரை வாங்கினேன், உன்னை கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நெக்ஸ்ட் சீனே ஹீரோக்கு தான் மெசேஜ் வருது ஜங்கு கிட்ட இருந்து. சோ இவங்களோட மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ தான் ஜங்க கூப்பிட்டு போறான். யார பாஸ் மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் ஜங்கு எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல. சோ அந்த பில்டிங் வந்ததுக்கு அப்புறம் நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜங்கு மட்டும் உள்ள போயிடுறான். நம்ம ஹீரோ தான் கியூரியாசிட்டி அடங்காது, திருட்டுத்தனமா வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட சீஃப் அங்க வந்துடுறாரு. அப்பதான் ஜங்கு கூட பேசிட்டு இருக்கிறது ஹீரோயின் அப்படிங்கிற விஷயமே ஹீரோக்கு தெரியுது. செம்ம காண்டாகிறான். அப்ப சீஃப் இருந்துட்டு, இங்க பாரு உன் ஒய்ஃப் வந்திருக்கிறது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குதான், கண்டிப்பா ஜங்கு கிட்ட உன்னை பத்தி நல்ல விதமா பேசி உன் மேல இன்னும் நம்பிக்கை வரப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு இதுல விருப்பம் இல்ல, இது எவ்வளவு டேஞ்சரஸ் மிஷன் தெரியுமா, இதுல எதுக்கு அவளை இன்வால்வ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கத்திட்டு இருக்கான். அப்ப சீஃப் இருந்துட்டு, உன் ஒய்ஃபோட டிபார்ட்மெண்ட் டேலண்டட் போலீஸ் ஆபீசர் அவதான், அவளுக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியுமா, அவதான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல ஹீரோயின் ஜங்கு கிட்ட
எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஜங் இருந்துட்டு நீ கவலைப்படாதமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கும் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சின்ன வயசுல இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை கொடுக்கறா. இத பாக்குற ஜங்குக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஞாபகம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கறான். ஏன்னா சின்ன வயசுல அடிக்கடி இவங்க இங்கதான் மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜங்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு இங்கதான் கிஸ்ஸே பண்ணிருக்கான். பயபுல அவ பேச வந்த விஷயமே வேற, இவன் வேற எங்கேயோ ட்ராக் மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். சோ ஒரு வழியா பேசிட்டு ரெண்டு பேரும் வெளியே வரும்போது ஹீரோ அங்கதான் இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத கேக்குற ஜங்கோட ஃபேஸ் லைட்டா மாறுது. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இவன் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான், நான் கண்ணுக்கு முன்னாடி பாத்துருக்கேன், அட்லீஸ்ட் உன் கூட இருக்கும் போதாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சோ ஜங்குக்கும் வேற ஆப்ஷன் இல்ல, இதை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஜங் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் எங்கதான் இருக்காரு, ஏன் உங்க அம்மாவை பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சோ இந்த கேள்வி வரும் அப்படிங்கிறது போலீஸ் சீஃபுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு முதல்லயே. இந்த மாதிரி கேள்வி வந்தா இந்த விஷயத்துக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சிருன்னு அவர் சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. அதனால ஹீரோயின் வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு, சில பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நிறைய காசிப் வரும், அதனால வெளியே யாருக்குமே நான் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஒரு வழியா இதுக்கு மேல ஹீரோயின் இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. சோ ஹீரோயினையும் டிராப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஜங்கு இருந்துட்டு ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆன விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோ எனக்கு தெரியவே தெரியாது பாஸ் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஹீரோயின் தான் இப்ப மீட் பண்ணுங்கிற விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லாத, எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்து தெரியும், ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ்காரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ப மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கடைசியா ஜங்கு ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட இதுக்கப்புறம் அடிக்கடி நான் ஹீரோயினை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், சோ நான் சொன்னதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. இப்பதான் ஹீரோயின் மொத்தமா இந்த விஷயத்துல இருந்து வெளியே போயிட்டான்னு நினைச்சா இந்த பக்கி திருப்பி லவ் பண்ண ஆரம்பிப்பான்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, பேசணும்னு ரொம்ப அப்செட் ஆயிடுறா. சோ ஜங்குக்கும் ஒரு கால் வருது, பேசின உடனே ஹீரோவை ஒரு பிளாக் ஷூட்டோட வந்து எழுப்புறான், முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. சோ போயிட்டு இருக்கிற வழியில தான் சொல்றான் ஹீரோயினோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்கிற ஹீரோவுமே ரொம்பவே அப்செட் ஆகுறான். ஏன்னா ஹீரோயினோட வீட்லயே ஹீரோ மேல ரொம்ப அக்கறையா இருந்தா அவங்க அம்மா மட்டும்தான். சோ கிரிமேஷன் நடக்கிற இடத்துக்குள்ள போகும்போது ஹீரோ ஜங்க நிறுத்தி நான் உள்ள வரல, ரொம்ப அன்னீசியா இருக்கும், நீங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு மண்டை கழுவி ஜங்க மட்டும் உள்ள அனுப்பிடுறான். ஏன்னா சொந்தக்கார போலீஸ்காரன் எவனாவது பாத்துட்டானா மொத்த பிளானும் சொதப்பிடும். அதுக்கப்புறம் ஜங்கும் ஹீரோயின் நல்லா ஆறுதலா பேசுறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் உனக்கு கான்டாக்ட் பண்ணவே இல்லையே, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஏமா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கும் ஆளு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்லும் போது அவன் பேச்சே இல்ல, பாவம் உண்மையான ஒரு சோகத்தையும் கூட வெளிப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கான். இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஹெட்டும் ஹீரோட சீஃபும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினோட அண்ணன் குழந்தை அங்கிள் எனக்கு இந்த பசில சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோக்கு உசுரே இல்ல. ஜங்குக்கு வேற ஹீரோ மேல டவுட் அதிகமாயிருது. ஹீரோ ஃபுல் பதட்டத்துல நின்று போது குழந்தை வேற கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவோட சீஃப் உள்ள புந்ததா அங்கிள் வந்துட்டேன் அப்படின்னு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாரு. சோ அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா போலீஸ் சீஃப் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபேக்கா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா இவரும் அங்கிள் தானே. இதுக்கு மேல இங்க இருந்த பிரச்சனை பெருசா இருக்குமாறு அப்படின்ட்டு ஹீரோயின் வாங்க வெளியே போய் பேசலாம்னு ஜங்க வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே தான் ஹீரோவும் இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோட சீஃபும் அங்க வராரு. அப்ப ஹீரோயின் ஜங்க என் சர்ச் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கு சீஃப் இருந்துட்டு ஆல்ரெடி நிறைய பார்ட்ல சர்ச் ஃப்ரெண்ட் பாத்திருக்கான, உன்னை நான் பார்த்ததே இல்லையப்பா, புதுசா இருக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ஜங்க அதுக்கு பதில் சொல்லாம நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் எங்க அம்மா விசிட் பண்ணிருந்தேன், அப்போ இவங்களோட ரெண்டு பையனை விட மருமகனை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க, அந்த அளவுக்கு மேல நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ கடைசி வரைக்கும் அவங்களை பாக்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறான். இது அங்க நின்றுட்டு இருக்கிற ஹீரோக்கு தான் உறுத்தலா இருக்கு. அதனால போலீஸ் சீஃப் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப ஜங்கு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இதை எல்லாத்தையும் பக்கத்திலேயே நின்று வேடிக்கை பார்க்குற ஹீரோ நினைச்சா நம்மளுக்கே பாவமா இருக்கு. ஹீரோயினாலே எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் இவனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஜங்கு கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாக்கு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் காட்டுறதுக்காக வரான். பட் போலீஸ் ஹெட்டும் ஹீரோட சீஃபும் அவனை உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜங்குக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் இருக்கானுங்க. சப்போஸ் இது தெரிஞ்சதுன்னா மொத்த பிளானும் சொதப்பிடும், நீ கவலைப்படாத, உன் இடத்துல இருந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஓவர் எமோஷன் ஆகிறான். ஏன்னா ஹீரோயினோட அம்மா அந்த அளவுக்கு இவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சோ அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி உள்ள போக முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அவனோட கடைசி மரியாதையை தெரிவிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜங்கும் சரக்கடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஜங்கு அவனோட பிளாஷ்பேக்கை சொல்றான். ஆக்சுவலா இவங்க அப்பாவும் அவங்க ஃபேமிலி ரொம்பவே அடிச்சு குடும்பப்படுத்தி இருக்காரு. இவன் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த பீரியட்ல இவங்க அம்மா இவன் இவனோட தங்கச்சி 3 பேரும் அங்கிருந்து ஓடி வந்திருக்காங்க.
இருக்காங்க. அப்ப கடைசியா நான் வரக்கு முன்னாடி இதுக்கு மேல என்னை தேடி வராத, வந்தீங்கன்னா சத்தியமா உனக்கு கொன்றுவேன்னு சொல்லி எங்க அப்பாட்ட வார்னிங் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா அப்பவும் அந்த ஆள் என்ன தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். இதை ஹீரோவும் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஜங்கு இருந்துட்டு அப்படி வந்தனாலதான் அந்த ஆள் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு மூஞ்சியே மாறிடுது. அட நான் கொல்லலப்பா, எங்க அம்மா கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு, பாஸ் எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும், நானும் உங்களை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா வரணும், ட்ரக் அடிக்டடோட சன்னா இருக்க விரும்பல, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு ஜங்கு ஒத்துக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும், ஹீரோயின் கூட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராம எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் நீ உருவாக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, புருஷனையே புரோக்கரா ஹீரோனாட் இருக்கு. பட் ஹீரோக்கு இப்ப வேற வழி இல்ல. ஏன்னா ஜங்கு கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகறானோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம். அதனால சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ அந்த ரூம்ல இவங்க ஃபிஷிங் போற போட்டோ ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி நானும் உங்க கூட ஃபிஷிங் வரணும்னு ஆசைப்படுறேன், என்னையும் உங்க கூட கூட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஜங்குக்கும் வேற வழி இல்ல, ஹீரோட ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படுது. இருந்தாலும் நாங்க 3 பேர் மட்டும் தான்டா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு லாஸ்ட் டைம் ஹீரோயின் உங்களை மீட் பண்ணும்போது என்னை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அதை வேற ஞாபகப்படுத்தி விடுறான். சோ இப்பத்துக்கு இவனுக்கு இருக்கிற மெயின் ஆயுதமே ஹீரோயினோட பேரு தான். அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமா போட்டு வாங்குறான். நெக்ஸ்ட் டே அங்க வர ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ தம் அடிச்சிட்டு பார்த்த உடனே யார்கிட்ட லைட்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோ லைட்டர் கொடுக்க வரும்போது வேணும்ட்டே வெளியே போயிடுறான். அதாவது ஹீரோவை தனியா பேசுற கூப்பிடுறாராமா. சோ இவங்க 2 பேர் போறத கண்ணாடிக்காரனும் பாக்குறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு நேத்து நீயும் மாசம் எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஜங்கு தான் யாருக்கு தெரியக்கூடாது ஏற்கனவே சொல்லிட்டானே, அதனால ஹீரோ வந்துட்டு பாஸ் உங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி பதில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இதுல ஃப்ரெண்டுக்காரனுக்கு கொஞ்சம் காண்டாகுது. டேய் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லு, நீ பதில் கேள்வி கேட்காத அப்படின்னு இவன் மிரட்டிட்டு இருக்கும் போதே கண்ணாடிக்காரங்க வந்துடுறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு குவானோட கல்லறைக்கு போயிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப கண்ணாடிக்காரர் இருக்கிறனால ஃப்ரெண்டுக்காரனால எதுவும் பேச முடியல. ஆனா இதுல சீக்கிரட் என்னடா இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் கிட்ட சொல்லு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் தனியா பேசுறாங்க. அப்ப ஹீரோ கண்ணாடிக்காரனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா கடைசியா மேனேஜர் சோவை ஹீரோ ஷூட் பண்ண திணறிட்டு இருக்கும் போது கண்ணாடிக்காரன் தான் ஷூட் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த தேங்க்ஸ். அப்ப கண்ணாடிக்காரன் வந்துட்டு நீ யார் கூட இருக்க போறங்கிறத தெளிவா முடிவெடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ எனக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா நம்ம 2 பேரையுமே கங்கம சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பதிலுக்கு கண்ணாடிக்காரன் இவங்க 3 பேருமே நம்மளுக்கு ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு நிறைய பணம் வருது, பட் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு இவனுடைய சிகரெட்டையும் தரான். சோ கண்ணாடிக்காரன் ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சுட்டான். அதே நேரத்துல சார்ஜன் ஜாங்கோட டீம்ல இருக்கிற ஒருத்தன் பூசன்ல இருக்கிற ஒரு டானை வந்து மீட் பண்றான். பை ஃபுல்லா பணம், மேலேயே ஒரு கத்தி வேற இருக்கு, கூடவே சில போட்டோஸ் எடுத்து கொடுக்கறான். அதுல சார்ஜன் ஜாங்கும் இந்த டானும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த டான்காரர் வந்து சார்ஜன் ஜாங்க நான் பார்த்ததே இல்லடா, இது எப்படா எடுத்தீங்க அப்படின்னு புலம்புறான். கூட இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க இது எடிட் பண்ண போட்டோ அப்படின்னு. சோ இதை காட்டி தான் நம்ம ஜங்கு பெரிய டான் கிட்ட நல்ல பேர் வாங்கி சார்ஜன் ஜாங் மேல ஒரு பழியையும் போட்டிருப்பான். அதனால இப்ப இந்த பூசன்ல இருக்கிற டானுக்கு இத கேள்விப்பட்டு செம காண்டாகுது. அவனோட ஆளுகள்லாம் ஜங்கோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனியா மீட் பண்ணி இவனுங்க கூட சேர்ந்துக்க சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது ஜங்கு கதையை முடிக்க பிளான் பண்ணிட்டானுங்க. அதே டைம்ல லீ இருந்துட்டு அவன் லவ்வருக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே கிளம்பி ஆகணும், நான் பிஷிங் இன்னைக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இதை பாக்குற ஃப்ரெண்டுக்கார 2 பேர்த்தனால கண்டிப்பா போக முடியாது, மினிமம் 3 பேராவது வேணும், பேசாம நம்ம கண்ணாடிக்காரனை கூட சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஜங்கு ஹீரோவோட பேர் சொன்னோன்னு இவனுக்கே மூஞ்சி மாறுது. அப்ப ஜங்கு இருந்துட்டு நம்ம செய்ய போற விஷயம் என்னங்கிறது ஹீரோக்கு தெரிய வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் பிஷிங் போவோம், இவன் போர்ட்ல இருந்து இருக்கிற பொருளை பத்திரமா பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பவுமே ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோவை கூப்பிட்டு போறதுல இஷ்டம் இல்ல. அப்ப ஜங்கு இருந்துட்டு நீ கவலைப்படாத, இப்ப நம்ம போற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சாதான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ்காரங்க வராங்களா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இது ஃப்ரெண்டுக்காரனுக்கு சரியா படுது, அதனால அவனும் ஒத்துக்கிறான். அதனால ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை வந்து மீட் பண்ணி தம்பி நைட்டு சீக்கிரம் தூங்கிக்கோ, நாளை காலையில் நேரத்துல நம்மள பிஷிங் போக போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். சோ அடுத்த நாள் வெடிஞ்சும் வெடியருக்கு முன்னாடி எல்லாரும் கிளம்புறாங்க. இவனுக்கு கூட போறது ஹீரோ தான். இத பாக்குற கண்ணாடிக்காரன் ஹீரோவை ஒரு மாதிரி லுக்குறான். ஏன்னா இவன் இத்தனை வருஷமா கூட இருக்கான், இவனை ஒரு நாள் கூட கூப்பிட்டு போனது இல்ல, அங்க ஏதோ விஷயம் நடக்குதுங்கிற டவுட் மட்டும் இவனுக்கு இருக்கு. இப்ப வந்து ஹீரோவை கூப்பிட்டு போறாங்களேங்கிற காண்ட்ல தான் அவன் இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் ரெகுலரா போற கார்ல போகாம வேற கார்ல போறோம், யாராவது ஃபாலோ பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பட் ஜங்கு எந்த பதிலும் சொல்ற மாதிரி இல்ல. இன்னும் வெளிச்சமே வர ஆரம்பிக்கல, இந்த நைட்ல போய் எப்படி பிஷிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இருந்து கால் வருது. வர வழியில டயர் பஞ்சர் ஆகி கார் ஸ்கிட் ஆயிருச்சு.
சோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப கரெக்டா ஃப்ரெண்டு காரனை 2 வேன் கிராஸ் பண்ணி போகுது. இத பாக்குற ஃப்ரெண்டு காரனுக்கு ஒருவேளை இவங்க காப்பா இருப்பானுங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ அந்த 2 வேனும் இப்ப ஜங்கோட கார் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த வேன் போறதுக்கு வழி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேரலா ஒரு கார் வருது, பின்னாடி இன்னொரு வேனும் வருது. இத பாக்குற ஜங்குக்கு கன்ஃபார்ம் ஆயிருது ஸ்கெட்ச் போட்டானுங்க நம்மளை தூக்குறக்கு அப்படின்னு. இதை யோசிக்கிறதுக்குள்ளயும் பின்னாடி இருக்கிற வேன் வந்து இவனுக்கு காரை இடிச்சிருது. இருந்தாலும் ஹீரோ கிடைச்ச கேப்ல பூந்து வெளியே வந்துடுறான். அவனுங்களும் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல, விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல இவனுங்களோட கார் ஒரு மணல் மேட்ல முட்டி நின்றுது. வந்த அத்தனை பேரும் கண்ணா பின்னான்னு காரை பொழக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒருத்தன் ஜங்கோட கழுத்துல கத்தி வச்சிடறான். பக்கத்திலே கன் இருக்கு, பட் ஜங்குனால எடுக்க முடியல. ஹீரோவையும் 2 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு தாக்க பிடிச்சிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல விட்ட ஜங்கோட கதையை முடிச்சிருவானுங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதனால ஹீரோ கன்னு கையில எடுத்து ஜங்கி கழுத்துல கத்தி வச்சிருக்கான். அவன் நெத்தி பொட்டுல வச்சிடறான் கண்ண. அவனுக்கு உசுரே இல்ல. ஆனா இவன் இவ்வளவு பண்ணியும் அவன் கத்திய ஜங்கு மேல இருந்து எடுக்கிற மாதிரி இல்ல. கடுப்பான ஹீரோ ஷூட் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோடு மரண மாசம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.